போற்றிவோம் நம சிவாய. சிவாய நம. நாம் இதுவரையிலே வேத தர்மம் சொல்லிய ரிக், யஜூர் ஆகிய வேதங்களிலே இருந்து மூல ஸ்லோகத்தின் கருத்துக்களையும் அந்த வேதங்களின் ரத்தின சுருக்கமான கருத்துக்களையும் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய தினத்திலே சாம வேதத்தை பற்றி பார்க்கலாம். சாமம் என்ற சொல்லுக்கு இசை என்று பொதுவாக பொருள் கொள்ளலாம். சாம வேதத்தில் வருகின்ற ஸ்லோகங்கள் இனிய இசையுடன் பாடக்கூடிய துதி பாடல்களாகவே அமைந்துள்ளன. சாமம் என்றால் மனதை சாந்தப்படுத்துவது. ஸ்லோகத்தை இசையோடு பாடினால் மனது சந்தோஷப்படுகிறது. இந்திய இசைக்கலைக்கு சாமவேதமே அடித்தளம் என்பது பொதுவான கருத்து. பகவத்கீதையில் வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று கூறும்போதே சாமவேதத்தின் பெருமை உங்களுக்கு விளங்கும். இதிலிருந்து இந்த வேதத்தின் மகத்துவம் உயர்ந்தது என புலனாகிறது. ஏறக்குறைய 1875 மந்திரங்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சாம வேதத்தில் தான் கேனோபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம் ஆகியவை உள்ளன. இன்னிசையோடு பாடப்படுகின்ற இசை மந்திரங்களோடு அமைந்து மனதை சாந்தப்படுத்துகின்ற, சந்தோஷப்படுத்துகின்ற சாமவேத ஸ்லோக கருத்துக்களில் திருச்சிற்றம்பலம் சிலவற்றை மெய்யன்பர்களுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்கிறோம். இந்த மண்ணில் பிறக்கும் போதே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் என்ற அற்புத விளக்கம். நல் வாழ்விற்கு மனிதனுக்கு மட்டும் இறைவன் அளித்த 6வது அறிவு எனப்படும் சிந்திக்கக்கூடிய அறிவு இறைவன் அளித்த வரப்பிரசாதம், அருட்கொடை. அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது மனிதனுடைய கடமை என்ற உயர்ந்த கருத்து அருமையாக இந்த சாமவேதத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கவிதை இயற்றுவது, கவிதை பாடுவது போன்ற கலைத்திறமை வேண்டும் என்று இந்த வேதம் வற்புறுத்துகிறது. பசுவை தெய்வமாக நினைத்து வழிபடும் பண்பாடு இந்து கலாச்சாரத்தில் மட்டுமே உண்டு என்பதை இந்த வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. நன்னடத்தைக்கு வேதம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை உணர்த்தும் உயர்ந்த கருத்து இதிலே உண்டு. நாட்டை காக்கும் தியாகிகளுக்கு மக்கள் இன்றைக்கும் எவ்வளவு மரியாதை செய்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் அல்லவா? இதை அன்றைக்கே வேதம் அற்புதமாக எடுத்துச் சொல்லியுள்ளது. ஒருவன் எவ்வளவுதான் செல்வம் வைத்திருந்தாலும் மக்களின் நன்மைக்காக அந்த செல்வம் பயன்பட்டால்தான் அதற்கு மரியாதை என்பதை வேதம் எவ்வளவு தெளிவாக விளக்குகிறது என்பது இதன் மூலம் புரிகிறது. ஒருவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் செயல்திறன் மிக்க வல்லவனாக இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கும் சமுதாயத்திற்கும் உபயோகமானதாக இருக்கும். அவனால் வீடும் நாடும் வளம் பெறும் என்ற உயர்ந்த கருத்தை சாமவேதம் விளக்குகிறது. குடும்பத்தை காக்கக்கூடிய தலைவன் தோயவன். எப்படி? குடும்பத்தினுடைய வளமும் நலமும் குடும்பத் தலைவனின் கையில்தான் அடங்கியுள்ளது என்பதை இந்த வேதம் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. எத்தனை செல்வம் இருந்தாலும் தனிமனித வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியே முக்கியமானது என்பதை வேத காலங்களிலேயே விளக்கப்பட்டுள்ளது. சோதனைகளும் வேதனைகளும் மிகுந்து நாம் துயரத்தில் மூழ்கி இருக்கும் போது உதவிக்கரம் நீட்டுபவன் உண்மை நண்பன். நல்ல நண்பர்களின் உதவியுடன் எதிரிகளை வெற்றி கொள்வது மிக எளிது. முயற்சி உடையவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைந்து வாழ்வில் முழு வெற்றி பெற முடியும். குறிக்கோள் இல்லாதவன் எந்த முயற்சி
பிச்சையையும் எடுக்க மாட்டான், எதையும் சாதிக்கவும் மாட்டான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாமவேதம், வழங்குவது இந்து இயக்கம் மின்னல். உலக புகழ்பெற்ற ஒரு வேத மந்திரம் எது என்று சொன்னால் திருச்சிற்றம்பலம். காயத்ரி மந்திரம்தான். இது நமது சனாதன மதத்தின் மகா மந்திரம். இந்த மந்திரத்திலே அடங்கியுள்ள கருத்தை உணர்ந்த மேலை நாட்டு அறிஞர் ஜேபிஎஸ் ஹால்டேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உலகெங்கிலும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற விஞ்ஞானிகள் காயத்ரி மந்திரத்தை தங்கள் ஆராய்ச்சி கூடங்களின் கதவுகளில் எழுதி வைக்க வேண்டும்னு சொல்றார். The Gayatri mantra should be carved on the doors of every laboratory in the world. இதிலிருந்து திருச்சிற்றம்பலம். வேதத்தின் பெருமையையும் வேதத்தில் உள்ள காயத்ரி மந்திரத்திலே உள்ள கருத்தின் மகிமையையும் ஒவ்வொரு இந்துவும் புரிந்து கொள்வதோடு 24 அதாவது 24 எழுத்துக்களை கொண்ட காயத்ரி மந்திரத்தை தினமும் பிரார்த்தனையின் போது தவறாமல் சொல்லி இறைவனை வணங்குவது தலையாய கடமையாகும் என்று விஞ்ஞான மேதை ஜேபிஎஸ் ஹால்டேன் அவர்கள் சொல்றார். அப்போ இப்பேற்பட்ட சனாதன தர்மம் உள்ள மதத்தையும் அந்த சனாதன தர்மம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றது அதனுடைய பொருளையும் இந்த ஒளிப்பேழையின் வாயிலாக மக்கள் உங்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்து இயக்கம் மின்னல் தன்னுடைய செயல்களை செய்து வருகிறது. இதற்கு மக்களாகிய நீங்கள் எல்லோரும் பெரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினத்திலே நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே அதர்வன வேதம் குறித்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.